என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கிற? இல்ல, ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிடலான்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னானே என் தம்பி. அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதுவரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டான்னு சொல்லணுமா? என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நெல்லு பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டாங்க. அப்புறம் அந்த ரிப்பேர் ஆன அம்பாசிடர்கார டவுனுக்கு அனுப்பி ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. வட்டப்பாறையில் உள்ள தென்னந்தோப்புக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக ஆளுகளை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். கரும்பு தோட்டத்தில் உள்ள எல்லா இன்னைக்கே லாரியில ஏற்றி அனுப்ப சொல்லிட்டேங்க. இவன் எதுக்குடா இங்க வரான்? வணக்கம். எதுக்கு வந்திருக்கான்னு கேள்ல? உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பியை பழி வாங்கிறாத. நமக்குள்ள இருக்கிற பகை தெரியாமல அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. தெரிஞ்சிருந்தா அவங்க பழகி இருக்கவே மாட்டாங்க. என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. ஓ முகத்துல மூழ்ச்சாலே பாவன்னு சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் உன் வீட்டுல சம்பந்தம் பண்ணுமா? இத்தனை வருஷமா உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தேன். அந்த வைராகியத்தை விட சொல்றியா? சரா, நான் என் வைராகியம், கௌரவம், தன்மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேனே வச்சுக்குவோம். நீ என்னத்துல விட்டு கொடுப்ப? என்ன விட்டு கொடுக்கணும் சொல்லு. உன் உயிரை விட்டுரு. சரி. நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம்? நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டு. உன் தம்பிங்க மேலதானே நீ உயிரியே வச்சிருக்க. அந்த தம்பியை விட்டு. புரியல? அண்ணங்கிற உறவையை நீ விட்டு கொடுக்கணும். எப்ப உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு அவனுக்கு இருக்க சொந்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முகத்திலே நீ முழிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்க கூடாது. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து போயிடணும். இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும். என்ன சொல்ற? எங்க அண்ணன் சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த ஜென்மத்துல என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி. உன் தம்பியை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அங்கிள், நந்தினியை எனக்கு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் தம்பிக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. நீ வேற சும்மாறா. எப்ப தம்பிங்க கிட்ட இருந்து இவனை பிரிக்கலான்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் கனவே பலிக்க போகுது. எந்த நேரத்துல? நீ கவலைப்படாத கண்ணா. உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கு உன் ஆசை கூட விட்டு கொடுத்த. இன்னைக்கும் தம்பி ஆசைக்காக குடும்பத்தை விட்டே போறேங்கிறியே. இது எந்த விதத்துலப்பா நியாயம்? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். அந்த பொண்ணே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உன் தம்பிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இப்படி தெரியாதனமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. எனக்கு தெரியாம என் தம்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
அது மாதிரிதான் அவனுக்கு இருக்கும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சொல்லு. இந்த விஷயம் நம்ம 2 பேர்த்தை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ நல்லா இருப்ப. சத்தியம் பண்ணி கொடுப்பா. தர்மலிங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். கல்யாணமாய் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னை வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தானே வளர்க்கணும். சரிப்பா. உங்ககிட்ட வாழ்ந்தாதானே அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் தான் என்னன்னு தெரியும். எங்களின் வீட்டில் நீதான் தேரோட்டம். காலம் எல்லாம் வாழும் பந்தம் 1000 ஜென்மம் சேர்ந்தே வாழட்டும். 1 கோடி
தோட்டத்திலே ஒரு சின்ன புறா கூடுதே, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. ஒரு சின்ன புறா கூடுதே, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. வெளிச்சாமி, எங்களை எல்லாரும் விட்டுட்டு போறியப்பா. தம்பிகளாம் நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்துட்டேன். இனிமே எனக்கு என்னப்பா? அண்ணன் எங்கேன்னு தம்பி எல்லாம் கேட்டா, உங்க அண்ணன் எங்கேயும் போகல, உங்க ஒத்துமையிலையும் சந்தோஷத்திலையும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு. சரி, உள்ள எல்லாரும் தேடுவாங்க, நீ போ.